என்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி குருவை போற்றி திருவை போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி எல்லாம் வல்ல விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் அம்மையப் முருகப்பெருமான் எல்லா தெய்வங்களையும் வணங்கி மாணிக்க வாசகர் திருவடிகளை வணங்கி திருவாசகத்தை வணங்கி வகுப்பை தொடங்கலாம். திருவாசகம் எண்ணப்பதிகம் ஒளியா இன்பத்து வகை இடையறாத இன்பமும் அந்த இன்பத்தால் வர்ற மகிழ்ச்சியும் என்று சொல்கிறாங்க. முதல் மந்திரத்துக்கான பொருள் பார்த்துட்டோம். சிறப்புடைய திருவடிவங்கொள்ளும் சிவபெருமானே, செந்தாமரை பூ போன்ற அரிய செம்மேனியனாகி எனது கிடைத்திற்கரிய அமுதானவனே, நில உலகிலே உடம்பெடுப்பதாகிய பிறப்பு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். அன்புடைமை எனக்கு அன்பு வேணும். அந்த உனது அன்பர் கூட்டத்தில் நடுவே நான் இருக்கணும். திருவடிவை உன் திருவருளால் எனக்கு காட்டினாய், அடியேனையும் உய்யும்படியாக ஏற்றுக்கொள்வாயான்னு என்றார். ஒரு வகையில் இந்த மந்திரம் இந்த இரவாத இன்ப அன்பு வேண்டிங்கிற மந்திரத்தோட நேரடி தொடர்புடைய மந்திரம். அங்கே அதுதான மெயின் கான்செப்ட். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும். அந்த மந்திரத்தோடு தொடர்புடைய மந்திரமாக இருக்குது. அந்த மந்திரத்தை பார்த்துட்டோம். ரெண்டாவது மந்திரம் பார்த்தாச்சா? ரெண்டாவது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. என் தலைவனே, உனக்கு அடிமையாக இருக்கின்ற தகுதி எனக்கு இல்லை. ஆனால் சிறிது நேரம் கூட உன்னை பிரிந்திருப்பதை நான் தாங்க மாட்டேன். நான் நாய் போன்றவன். உன்னை பிரிய முடியாமைக்கு எனக்கு காரணம் தெரியவில்லை. நீ பெரியவன், ஒப்பற்றவன். என் மீது கொண்ட இரக்கத்தால் உன்னுடைய கடலடைந்த திருவடிகளை எனக்கு காட்டினாய். திருவடிகளை பார்க்குமாறு கட்டளையிட்டாய். உன்னை பிரியமாட்டேன் என்று சொல்லிவிட்டு பின்னர் புரிந்தது பொய்யா. அதாவது நீயும் பொய்யான செயல்களை செய்வாயோன்னு கேட்கிறார். குறிப்புரை: திருப்பெருந்துறையில் இறைவன் உபதேசித்ததை கூறுகிறார். பொய் அல்ல என்றால் நீ என்னை பிரிந்திருக்க கூடாது அல்லவா என்று கேட்கிறார். பெரியோன் என்று இறைவனை சொன்னது படற்கையாக சொன்னது. உரியேன் அல்லேன் உனக்கடிமை, உன்னை பிரிந்திங் ஒரு பொழுதும் தரியேன் நாயேன் இன்னதென்றறியேன் சங்கரா கருணையினார் பெரியேன் ஒருவன் கண்டுகொள் என்றும் பொய்களில் அடிகாட்டி பெரியேன் என்று அருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே என்பது மந்திரம். உரை அடிப்படையில் அதனுடைய பொருளை பார்க்கலாம். தலைவனே, ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்து பார்த்தா தான் அதில் என்ன சொல்ல போகிறோம். தலைவனே, ஆன்மா இறைவனை தலைவன் என்று புரிந்து கொண்டால் அது முழு பக்குவ நிலை. அந்த பக்குவ நிலையை தான் நம்ம ஆன்ம சுத்தி என்று சொல்லுகிறோம். இந்த பக்குவ நிலையை தான் நம்ம ஆன்ம சுத்தி என்று சொல்லுகிறோம்.
அந்த பக்குவ நிலையில் நான் உனக்கு அடிமையாக இருக்க தகுதி இல்லாதவன் என்று கூறுகிறார். இது மாணிக்க வாசகருடைய பணிவு மொழி. அடிமையாக இருக்க தகுதி இல்லாத ஒரு உயிர் இறைவனை தலைவன் என்று சொன்னார். அதனால் இது என்ன மொழி? பணிவு மொழி. மாணிக்க வாசகருடைய பணிவு மொழி. மேலும் அடிமை என்பதற்கு இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டால் அதற்கு வரையறை கிடையாது. அடிமை என்பதற்கு இலக்கணம் என்ன? அதற்கு வரையறை கிடையாது. நாம் அடிமைக்கு ஒரு இலக்கணம் வச்சுருக்குறோம். இதெல்லாம் செய்தால் அவர் அடிமைன்னு ஒரு இலக்கணம் வச்சுருக்கோம். நமக்கு திருப்தி கிடைக்கிது. அவருக்கு அடிமைக்கு என்ன வைக்க முடியல, அவரால் அவர் இலக்கணமும் வரையறையும் வைக்க முடியல. அடிமைக்கு வரையறை வைக்க முடியல. ஒரு அப்பாவுக்கு 3 வேளை சோறு போட்டுட்டா அப்பாவுக்குரிய கடமை முடிஞ்சுது. ஆனால் அதோட முடிகிறது இல்லை, உண்டா இல்லையா? அவர் நம்ம 24 பக்கத்தில் இருக்கிறத விரும்ப தான் செய்வார். நீங்கள் அதை எப்படி வரையறுப்பீங்க? இது மாணிக்க வாசகர் உனக்கு அடிமையாக இருக்கும் தகுதி இல்லை என்று சொன்னது அவருக்கு அடிமையின் எல்லைக்கு போயும் திருப்தி இல்லை. அதான் காரணம். அடிமையின் எல்லை வரைக்கும் போகிறாரு, ஆனால் அவருக்கு என்ன செய்யலை? திருப்தி இல்லை. அதனால் பணிவு மொழியினாலும் நாம் இன்னும் அடிமை செய்ய வேண்டுமோ? சேக்கிலார் சில இடங்களில் சொல்கிறார்ல, என்னங்க இவரை நான் பெருசாக பாடிட்டேன், இவரை பாடுறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறாருல்ல. அங்கே சேக்கிலார் சொல்ல செய்தி அவருக்கு மேலே யாரும் சொல்ல முடியாது, அவருக்கு திருப்தி இல்லை. அதே தான். ஆமாம், அவர் இன்னும் சொல்ல வேண்டிய இடம் அதே இடம் தான் இந்த இடம். எனவே மாணிக்கவாசகர் இங்கு சொன்னது இன்னும் நாம் அடிமை செய்திருக்க வேண்டுமோ என்ற அவருடைய அளவற்ற பக்தி இதை வெளிப்படுத்துகிறது. பார்க்குறார். என்னங்க நான் பெருசாக செஞ்சுட்டேன் அப்படி சொல்கிறோம்ல. சிலர் ஏதோ சின்ன ஒரு உபகாரத்தை பண்ணிவிட்டு அது பெருசாக நினைப்பாங்க. பெருசாக செய்கிறவங்க என்ன பெருசாக செஞ்சிட்டோம் அப்படிம்பாங்க. ஆமாம், இது மாணிக்க வாசகருடைய பெருந்தன்மையை காட்டுது. அதுதான். அடுத்து, உன்னை பிரிந்து நான் சிறிது நேரம் கூட தனியாக இருந்துக்கிட மாட்டேங்கிறார். உன்னை பிரிந்து என்னால் சிறிது நேரமும் தனியாக இருக்க முடியாதுங்கிறார். இது மாணிக்க வாசகர் சிவயோகத்திலும் சிவ தரிசனத்திலும் இருந்ததால் வந்த அனுபவம். சிவயோகத்திலையும் சிவ தரிசனத்திலையும் இருக்கிறதுனால தான் உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியலங்கிறார். தத்துவ சுத்தி அடைஞ்சிருக்கிறாரு. அப்போ தத்துவ சார்பு இல்லை. ஆன்ம தரிசனம் அடைஞ்சிருக்கிறாரு. எனவே முனைப்பு இல்லை. சிவார்ப்பணம், குருவே போற்று. இப்படி இல்லைன்னு போனால் அவர்கிட்ட இருக்கிறது எது மட்டும்தான். இப்படி இல்லைன்னு கடிச்சிக்கிட்டே போனால் இருக்கிறது என்னது மட்டும்தான்? இறைவன் மட்டும்தான் இருக்கிறாரு. அவர் கூட இருக்கிற பொருளே இது மட்டும்தான், இறைவன் மட்டும். அதனால தான் அவருக்கு ஒன்று பிரிஞ்சனால இருக்க முடியலங்கிறாரு. இப்போ நம்ம இந்த 1.5 மணி நேரம் நமக்கு இல்லைன்னா மனைவி கூட இருக்க போகிறோம். இந்த 1.5 மணி நேரம் நமக்கு இல்லைன்னா நம்ம என்ன செத்து போயிடுவோம்? ஒன்றும் கிடையாது. இந்த 1.5 மணி நேரம் நம்ம இல்லைன்னா டிவி கூட இருக்க போகிறோம், பொருள் கூட இருக்க போகிறோம், அல்லது யாராவது சொந்த பந்தத்திட்ட பேசிட்டு போதும் உயிர்கள் கூட இருக்க போகிறோம். ஒன்றும் ஆயிர போகிறது இல்லையா? என்ன காரணம்? நமக்கு அருள் சார்பும் நமக்கு முடியுது, அவருக்கு ஒரே சார்பு தான் முடியாது. அதான் பிரச்சனை. அவருக்கு என்ன சார்பு மட்டும்தான் அவரால் இயலுது, வேறு சார்பு அவருக்கு இல்லை. நீங்கள் வேறு சார்புக்குள்ளே அவரை போச்சுனாலும் போயிட மாட்டார். இந்த டைமில் நம்மளை ஒருத்தர் என் செலவில் உங்களுக்கு டிக்கெட் எடுத்தாரு, சினிமா பார்க்க வாங்க, டிஃபன் என் செலவுன்னு சொன்னால் போயிடுவோமா? நம்ம போக மாட்டோம்ல. நம்மளே இந்த லெவலில் இருந்தால் அவர் எந்த லெவலில் இருப்பார்? எனவே ஆமாம்,
அதனால தான் என்னால் பிரிய முடியாதுங்கிறார். அதாவது பொருள் சார்பு சுத்தமாக போச்சு. அருள் சார்பு மட்டும்தான் அவற்றை இருக்குது. ஒரு தாய்க்கு ஒரு 5 பொம்பளை பிள்ளைகள்னா 4 பிள்ளைகள் போனால் 5வது பிள்ளைங்கிற முடிவு வரும். இருக்கிறதே ஒரு பிள்ளை தானே. அந்த நிலைமையில் தான் இப்போ மாணிக்க வாசகர் இருக்கிறார். அதாவது மற்றும் பற்றனக்கின்றி திருப்பாதமே அந்த இடம் இதில் வந்து மேட்சாச்சுதுன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். மற்றும் பற்றனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் நீ பிறவாத தன்மை வந்த இதுனேங்கிறது முதல் மந்திரத்தில் இருக்குது. முதல் மந்திரத்தில் இருக்குது. நான் இனி பிறக்க வேண்டாங்கிறாரு. பிறகு கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரை ஒரு பாண்டி கொடுமுடி நற்றவா. அந்த நற்றவாங்கிறதுக்கு தான் சிவ யோகம் அடாப்ட் ஆகுது. சிவ யோகமும் சிவ தரிசனமும் அடாப்ட் ஆகுது. சொல்லும்னா நமச்சிவாயவே அப்படிங்கிறாரு. நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவேன்னா சுந்தரர் என்ன சொல்கிறாரு, உன்னை மறக்கிற இடத்துல நான் இல்லை. அதே தான் இப்போ மாணிக்க வாசகர் நிலைமை. ஏன்னா அவருக்கு நமக்கு தெரிஞ்ச பொருள் பல. நம்ம பேங்க்கு போவோம், பேங்கில் இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ் போவோம், போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைன்னா வீட்டுக்கு போவோம், வீட்டில்னா சித்தப்பா வீட்டுக்கு போவோம், பெரியப்பா வீட்டுக்கு போவோம். மாணிக்கவாசகருக்கு தெரிஞ்சது ஒன்று தான், இறைவன் அன்றி வேறு எதுவும் அவர் கையில் இல்லை. அதனால தான் என்னால் என்ன செய்ய முடியலைங்கிறாரு, பிரிந்திருப்பதை என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லுகிறார். போக்கிடம் இல்லாத நிலையில் சொல்கிறார். இப்போது நம்ம வந்து கூட்டு குடும்பமாக இருந்ததுன்னா குழந்தைகளை சித்தப்பா வீட்டில் இரு, பெரியப்பா வீட்டில் இரு, அக்கா வீட்டில் இரு, மாமா வீட்டில் இரு, ஆச்சி வீட்டில் இருன்னு விட்டுட்டு போகிறோம். அப்படி ஒரு கேர் இருக்கும்போது அந்த குழந்தைக்கும் அலட்டல் இருக்காது, நமக்கும் அலட்டல் இருக்காது. அதுதான் பொறுக்க மாட்டேன் என்றார். பிரிய முடியாமைக்கு நாய் போன்ற நான் காரணம் அறியாமல் இருக்கிறேன்கிறார். அடுத்தது பிரிய முடியாமைக்கு நாய் போன்ற நான் காரணம் அறியாமல் இருக்கிறேன்கிறார். இந்த நாய் என்று தன்னைத்தானே சொன்ன இடம்தான் ஆன்மசுத்தி. அடிமை பண்பு ஆன்மசுத்தியில் தான் வரும். நாய் என்று தன்னைத்தானே சொன்ன இடம்தான் ஆன்மசுத்தி. என்ன காரணம் என்று தெரியவில்லைன்னு ஏன் சொல்கிறாருன்னா, என்ன காரணம் என்று தெரியவில்லைன்னு ஏன் சொல்கிறாருன்னா, இப்போ நான் தன்னைத்தானே அளவிட மாட்டாங்க ஞானிகள். ஞானிகளிடத்தில் என்ன தன்மை கிடையாது, தன்னைத்தானே அளவிட மாட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட கேட்டால் நான் வந்து சரியை செய்கிறவன், நான் கிரியை செய்கிறவன், நான் யோகம் செய்கிறவன், ஞானம் செய்கிறவன், 40 வருஷமாக திருவாசகம் படிக்கிறேன், 50 வருஷமாக திருவாசகம் பேசுகிறேன், நம்மை பற்றி ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். அவங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. இப்போ பிரிவை என்னால் தாங்க முடியவில்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் அவருக்கு தத்துவ சுத்தி வந்துட்டுன்னு சொல்கிறோம். அவர்கிட்ட கேட்டால் ஆமாம் சொல்லுவாரா? அதுதான் பிரச்சனை. அதனால தான் காரணம் தெரியலங்கிறார். அவர் வந்து எனக்கு தத்துவ சுத்தி வந்ததினாலும் ஆன்ம ரூபத்தை நான் கடந்து விட்டதினாலும் ஆன்ம தரிசனத்தில் குருவை நான் தரிசித்து விட்டதினாலும் இது எனக்கு நடக்கிறதுன்னு சொல்லுவாரா? அந்த மெஷர்மெண்ட்டுக்குள்ளே அவர் போகலை. அது போகிறதுக்கு முனைப்பு வேணும். அந்த மெஷர்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு என்ன வேணும்? நான் சரியை செய்தேன், நான் கிரியை செய்தேன், நான் யோகம் செய்தேங்கிற முனைப்பு இருந்தால் தான் அந்த மெஷர்மெண்ட்டுக்குள்ளே போக முடியும். இப்போ தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் தான் சொல்கிறாரு. கிரியையே செய்யலைங்கிறாரு. தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன். எழுதுங்க, அப்படி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா என்ன வரப்போகுது? தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் என்று தான் என்ன செய்யலன்னு தான் சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம். ஆகமாறும் திருவடிக்கு அகங்குலையேன் பூமாலை புனைந்தேத்தேன் புத்தேடி கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன். இப்போ புரியுதில்ல உங்களுக்கு? அவர் வந்து எனக்கு காரணம் தெரியலன்னு ஏன் சொல்கிறாருன்னா, காரணம் எப்போ தெரியும்? ஆராய்ச்சி பண்ணால் தெரியும். முனைப்பு இருந்தால் தான் தெரியும். இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா, என்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க திருவாசகம் நல்லா சொல்கிறீங்க சார், என்ன காரணம்னா, 40 வருஷமாக இதான வேலை, தமிழ் வார்த்தைக்கு படிச்சிருக்கிறேன்னல்ல அப்படின்னு நான் எனக்குள்ளே என்ன உடனடியாக கிரியேட் ஆகிரும். முனைப்பு கிரியேட் ஆகி என்னை பற்றிய டேட்டாக்களை வேகமாக எடுக்கும். ஆனால் ஞானிகள் அப்படி என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அதனால் அவர் என்ன சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில், எனக்கு இதுக்கான காரணமே தெரியலன்ட்டார். ஒன்று பிரியாமல் ஏன் இருக்க முடியலன்னா, ஏன் பிரியாமல் இருக்க முடியலன்னா இறைவனை தவிர வேறு பொருளும் அவர்கிட்ட இல்லை. அதை அவர் சொல்ல மாட்டார். சொன்னார்னா மாணிக்கவாச ஸ்டைலே அடிபட்டுரும். நான் சரியை செய்ததினாலே
நீ எனக்கு இப்படியெல்லாம் நடந்து என்னால் பிரிய முடியவில்லைன்னு அவர் சொன்னார்னா மாணிக்கவாசகர் ஸ்டைலே அடிபட்டு போயிடும். ஆமாம், இதுதான் அவருடைய அந்த சுத்திக்கே இலக்கணம் இல்லாமல் போயிடும். அதே இதில் சொன்னார். அது மேலே அதற்கடுத்து சொல்கிறார், இறைவனை பெரியோன் என்று படற்கையில் சொல்கிறார். பெரியோன் இங்கே வந்து உட்காரு. யார் அது? உங்கள் தங்கச்சியா? நான் இன்னொரு பிள்ளை வரும்ல அது நினச்சி. பெரியோன் என்று இறைவனை படற்கையில் சொல்கிறேன். பெரியோன் என்று இறைவனை படற்கையில் சொன்னது இறைவர் மாணிக்கவாசகருடைய அளவற்ற அடிமை பண்பு, அளவற்ற அடிமை பண்பு. சில வீடுகளில் அப்பாவையே பெரியவர் உள்ளதாக இருக்கிறாரும்பாங்க சிலர். சில வீடுகளில் போனீங்கன்னா அப்பாங்க பெரியவர் உள்ளதாக இருக்கிறார், அப்பாவே பெரியவரும்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் பங்காளி குடும்பத்தில் அவங்க அப்பா இருக்கிற ரூமுக்குள்ளே யாரும் போக மாட்டாங்க. பங்காளி குடும்பத்தில் ஒருத்தர் அரசினுடைய தாலுகா ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பெரிய போஸ்ட்டில் இருந்தார். இப்போ ரிட்டையர்ட் ஆகி அவங்களுடைய சங்கத்தில் பெரிய ஆளாக இருக்கிறாரு. ஆனால் அவர் எங்கள் சமூக சங்கத்திலையும் பெரிய ஆளாக இருக்கிறாரு. ஆனால் அவங்க அப்பா இருக்கிற ரூமுக்குள்ளே யாருமே செய்ய மாட்டாங்க, ஏன்னா பெரியவர் இருக்கிறாரும்பாங்க. அப்பாவை படற்கையில் சொல்லுவாங்க. படற்கையில் சொல்கிறதுக்கு என்ன காரணம்? மதிப்பு. அவர்கள் மேல் கொண்ட மதிப்பு. இப்போ இவங்க அரசியலில் பாருங்கள், அண்ணனை தலைவருங்கிறாங்கல்ல. இப்போ இந்த தமிழ்நாடு அரசியலில் பாருங்கள், அண்ணனை தலைவருங்கிறாங்க, அப்பாவை தலைவருங்கிறாங்க. இடத்துக்கு உண்டான மரியாதை அதுதான். இப்போ நான் சொல்கிறது புரியுதா? தமிழக அரசியலில் கூட பிறந்த அண்ணனை தலைவருங்கிறாங்க, சொந்த அப்பாவை தலைவருங்கிறாங்க. இதெல்லாம் என்னதுன்னா அதை ஒரு அச்சம் அல்லது அவங்களுடைய மதித்தல், அது எப்படி சொல்கிறது, அந்த இடத்துக்கான மதிப்பை கொடுத்தார். மாணிக்கவாசகர் இறைவனை இப்படி ரொம்ப பெருசாக பார்க்கறதுனால அவர் இந்த இடத்துல இறைவனை பெரியோன் என்று படற்கையில் பார்த்தார். மழை கையிலங்கு பொற்கிண்ணம் என்றலால் அரிய என்றுனை கருதுகின்றேன். அந்த எண்டுக்கும் போகிறாரு, இந்த எண்டுக்கும் போகிறார். அங்கே சொன்னார், குழந்தை கையில் கிடச்ச தங்க கிண்ணம் மாதிரி அந்த வரியை குறிச்சிக்க, இப்படியே தலையை நல்லா ஆட்டிக்கிட்டே இருக்கு. குழந்தை கையில் கிடச்ச தங்க கிண்ணம் மாதிரி உன் பெருமை எனக்கு தெரியலைங்கிறாரு. அங்கே ஒரு இடத்துல அது அந்த எண்டுக்கு போகிறாரு. இந்த எண்டில் என்ன சொல்கிறாரு, இறைவனை பார்த்து என்ன படற்கையில் வச்சு பேசுகிறார். படற்கையில் வச்சு பேசுகிறார் பெரியோன். அது என்ன காரணம்னா அவர்கள் மேல் கொண்ட மதிப்பு. இறைவன் என்மேல் கொண்ட இரக்கத்தால் அடுத்த கான்செப்ட் திருவடியை காட்டினான். இப்போ தான் ஒரு சிவஞான போத வெண்பா படித்தோம், அருள் உண்டாம் ஈசற்கு. இப்போ தான் படித்தோம், அருள் உண்டாம் ஈசருக்குன்னு ஒரு வெண்பா சிவஞான போதத்தில் படித்தோம். அந்த இடத்துல அருள் உண்டாம் என்பதற்கு இறைவனுக்கு இரக்கம் உண்டாம்னு படித்தோம். அது சக்தி என்று அதை விளக்குறதுக்கு நீங்கள் இங்கெல்லாம் போக சொன்னோம். அதை விளக்குவதற்காக சிவபிரகாசத்துக்குள்ளே போக்க சொன்னோம். நம்ம மேல்நிலை வகுப்பில் இப்போ இங்கேயும் நடத்தணும். அருள் உண்டாம் ஈசருக்கு அது சக்தி என்று. அப்போ எனவே இறைவன் இரக்கத்தால் திருவடியை காட்டினான். இந்த இடத்துல நாம் இறைவன் சொன்னதை குருவாக பார்க்கணும். இறைவன் சொன்னதை குருவாக பார்க்கணும். மந்திரம் 1 திருக்கூட்டம் பேசுகிறாரு. மந்திரம் 1 பாருங்கள், பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது புரியும். மந்திரம் 1 திருக்கூட்டம் சொல்கிறாரு, அடியவர் தொகை நடுவே. மந்திரம் 1 கடைசி வரி படித்து பாருங்கள், அது புக்கை கொண்டா அந்த வரியை முழுசும் படிக்க. இப்போ நம்ம பேசுகிற கான்செப்ட் அப்படியே வரும். காட்டி என்னையும் ஓருருவாய உன் திருவருள், பார்த்தீங்களா, காட்டி என்னையும் உய்யக்கொண்டு. திருவருள் காட்டின்னா திருமேனியை காட்டின்னு அர்த்தம். திருவருள் காட்டி என்பது எடுத்தாச்சு, அதையும் நோண்டி 15 நிமிஷம் நோண்டுறான், வரமாட்டுக்கு. அருளுண்டாம் ஈசற்கு அது சக்தி என்றே, அருளும் அவனன்றி இல்லை, அருளின்றி அவன் அன்றே இல்லை, அருட்கண்ணார் கண்ணுக்கு இரவி போல் நிற்கும் அரண் ஏய்ந்து. இந்த வெண்பா அதில் அப்படியே அழகாக போய் அடாப்ட் ஆகும். இந்த வெண்பா எங்கே இருக்குன்னா 5ஆம் நூற்பாவில் 2ஆம் அதிகரணத்தில் 4வது வெண்பா. வெண்பாவுக்கு பொருள் சொன்னேன்னா உங்களுக்கு தெரியும்.
இறைவனுக்கு இரக்கம் உண்டு. அந்த இரக்கத்துக்கு பேர் தான் சக்தி. சக்தி சிவனின்றி இல்லை, சிவனின்றி சக்தி இல்லை. ஞானம் பெற்றவர்களுக்கு, இப்போ சப்ஜெக்ட் கரெக்டாக போயிட்டு இருக்குது, ஞானம் பெற்றவர்களுக்கு சூரியனை பிரியாத ஒளி போல நின்று விளங்கி நிற்பான். விளங்கி நிற்பான். இப்போ நம்ம பேசுனதெல்லாம் அந்த வெண்பாவுக்குள்ள அடங்கி போச்சு. இந்த சூரியனை பிரியாத ஒளி போல விளங்கி நிற்பான். மந்திரம் 1லையும் காட்டி இருக்குது, 2ஆம் மந்திரம் 2லையும் காட்டி இருக்குது. அங்கே என்ன காட்டினாரு? திருவருள் காட்டினார். இங்கே பெய்களல் அடி காட்டினார். திருவருள் காட்டி என்பது பொதுவாக சொன்னார், அருவமாக சொன்னார். இங்கே பெய்களல் அடி காட்டிக்கிறது உருவமாக சொல்கிறார். திருவருள் காட்டிங்கிறது சிவநிலை, பெய்களல் அடிகாட்டி என்பது குருநிலை. குருநிலை அதில் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளைன்னு கூப்பிட தான் சொல்கிறாரு, டிமாண்டு தான் வைக்கிறாரு. நீங்கள் திருவருளியை காட்டுங்க, என்ன காப்பாற்றுங்கன்னு டிமாண்டு தான் வைக்கிற. சாமி வரல. ஆனால் 2வது மந்திரம் அப்படி இல்லை, வந்துட்டார். 2வது மந்திரம் பாருங்கள். கண்டுகொள் என்று பெய்களில் அடிகாட்டி பிரியன் என்று அருளியார் என்கிட்ட பேசினார். என்ன சொன்னார்? பெரிய மாட்டேன்னு சொன்னாருங்கிறாரு. யாரா தான் பேசியிருக்கணும்? அதுதான் அந்த இடம் வந்ததுனா தான் இந்த பதிகமே உங்களுக்கு புரியும். குருவா தான் அவர் இந்த வார்த்தையை ஒரு டயலாக்காக பேசியிருக்கணும். எவ்வளோ பெரிய கனெக்ஷனில் வருது பாருங்கள் இந்த மந்திரம். அதனால் கடல் அடிகாட்டி என்றார். எனவே மாணிக்க வாசகருக்கு சிவநிலையும் அனுபவமானது, குருநிலையும் அனுபவமானது. சிவநிலை அனுபவம் திருவருள் காட்டி என்று மந்திரம் 1இல் வந்தது. குருவருள் அனுபவம் பெய்களல் அடிகாட்டி என்று மந்திரம் 2இல் வந்தது. மந்திரம் 1ஐ 10 வச்சுக்கிட்டா, மந்திரம் 2 10 11 இணைக்கிற மந்திரமாக எடுக்கலாம். ஆனால் 11ஆம் மந்திரத்தின் நிறைவு அதிகரணம் எடுக்கக்கூடாது. அயரா அன்பின் அறங்கடல் செலுமே எடுக்கக்கூடாது. காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின், அது வரைக்கும் எடுக்கணும். எது எடுக்கக்கூடாது? அயரா அன்பின் அறங்கடல் செலுமேங்கிறது எடுக்கக்கூடாது. ஏன்னா இதில் அவர் பிரிஞ்சிட்டான்னு புலம்புறாரு. நீங்கள் திருவடியில் கலந்ததாக சொன்னீங்கன்னா அது என்னாகுன்னா சிவபோகத்துக்குள்ளே போய் விழுந்துடும். சிவபோகத்தில் விழுந்துட்டுனா நீங்கள் அதை பேசவே முடியாது. அதுக்கு ஒரு சிவபோகம். ஆமாம், சிவபோகத்தில் பேசுகிறதுக்கு அவரே பேசலை, நீங்கள் என்ன பேச முடியும்? சிவபோகத்தில் போய் விழுந்துடும். புரியுதா? காணும் கண்ணுக்கு காட்டும் உடம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டல் அதிகரணம் 1. அதிகரணம் 2 அயரா அன்பின் அறங்கடல் செல்லுமே. 1ஆம் மந்திரத்தை 10 வைக்கணும். 2வது மந்திரத்தை 11 எந்த அதிகரணத்தில் வைக்கணும்? முதல் அதிகரணத்தில் வைக்கணும். எதில் வைக்கக்கூடாது? 2வது அதிகரணத்தில் இப்போ வைக்கக்கூடாது. அது தானாக போயிடும். நீங்கள் வைக்கலனாலும் போயிடும். ஆனால் இப்போ வைக்கக்கூடாது. இந்த ஆமாம். எனவே முதல் மந்திரத்தை துரிய நிலை என்றும் 2வது மந்திரத்தை துரியாதீத நிலை என்றும் சொல்லலாம். துரிய நிலைக்கும் துரியாத நிலைக்கும் இடைப்பட்ட நிலை என்று சொல்லலாம். அவர் சொல்ல முடியாது. ஆமாம், பேச மாட்டாங்க. அதனால தான் ஞானிகள், இந்த நூல் எழுதுகிற ஞானிகள் துரியாதீதத்துக்கு அவ்வளோ ஈஸியாக போக மாட்டாங்க. புரியுதா? துரிய நிலைக்கும் துரியாத நிலைக்கும் இடைப்பட்ட நிலைங்கிறதுனால தான் அதிகரணம் எதை மட்டும் எடுங்கன்னு சொன்னோம்? 1 மட்டும் எடுங்கன்னு சொன்னோம். இப்போ நம்ம பேசுனதெல்லாம் சரியாக தான் இருக்காங்கிறதுக்கு குறிப்புரை பாருங்கள். திருப்பெருந்துறையில் இறைவன் உபதேசம் பண்ணியதை கூறி, அதான் குறிப்புரை. அப்போ குருவாதனம் அவ்வளோதான். புரியுதா? உபதேசம் பண்ணியதை கூறி உபதேசம் வந்துச்சுங்க. ஆமாம், திருப்பெருந்துறையில் அப்படின்னா பேசுனது எல்லாமே அது சரியாக குருதன். இப்போ நீங்கள் மந்திரம் படிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். உரியே நல்லேன் உனக்கு அடிமை உன்னை பிரிந்து இங்கு ஒரு பொழுதும்
தரியேன் நாயேன் இன்னதென்று அறியேன் சங்கரா கருணையினால் பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்று உன் பெய்களல் அடிகாட்டி பிரியேன் என்று அருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே. எட்டானூற்பாவும் இதில் பொருந்தும். எட்டானூற்பா நேரடியாக பொருந்தும். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்கள் செல்லுமே தைரியமாக சொல்லலாம். அயரா அன்பு தான் சொல்லிடக்கூடாது. எட்டானூற்பா பொருந்தும், பத்தானூற்பா பொருந்தும், 11ஆம் எந்த அதிகாரம் பொருந்தும்? முதல் அதிகாரம் பொருந்தும். 2வது அதிகாரம் நீங்கள் பொறுத்தல்னாலும் போய் விழுந்துடும். ஆனால் நம்ம இப்போவே சொல்லக்கூடாது. அடுத்த மந்திரத்திற்கு பொருள் எழுதிட்டு நாம் பண்டார சாத்திரம் படிக்கிறோம். மந்திரம் 3. என்பே உருக நின்னருள் அளித்துன் இணைமலர் அடிகாட்டி. காட்டிக்கிறது நிறைய வருது பார்த்தீங்களா? முன்பே என்னை ஆட்டு கொண்ட முனிவா முனிவர் முழுமுதலி இன்பே அருளி. இப்போதான் எந்த அதிகரணத்தை எடுக்கணும்? 2வது அதிகரணத்தை எடுக்கணும். இன்பே அருளி எனை உருக்கி உயிருண்கின்ற எம்மானே நண்பே அருளா என்னுயிர் நாதா நின்னருள் நானாமே. இந்த 3வது மந்திரம் தான் இந்த பதிகத்தினுடைய பிற்கால தலைப்பில் போய் பொருந்தும். ஒளியா இன்பத்து இன்பங்கிறது இங்கே தான் இருக்கு. ஒன்றில் இல்லை. ஆமாம், ஒன்றில் இல்லை, 2ல் இல்லை. ஏன்னா இன்பம் வந்துருச்சு. ஆமாம், இந்த 3வது மந்திரம் நான் நேரடியாக துரியாதீதத்துக்கு போயிடும். உயிர் உண்கின்ற எம்மானே. ஆமாம், பொருள் எழுதுங்க. எலும்பு உருகும்படியாக நின் திருவருளை எனக்கு தந்தாய். தாமரை போன்ற ஒன்றை உன்னுடைய 2 திருவடிகளை காட்டினாய். எனக்கு பக்குவம் வருவதற்கு முன்பே என்னை அடிமை கொண்ட தலைவன் நீ. நீ துறவிகளின் முழு தலைவன். பேரின்பம் தந்தாய். என்னை உருக்கினாய். எனக்கு ஏன் இப்படி நடக்குங்கிறதுக்கு காரணம் தெரியலன்னு சொன்னார்ல, அதுக்கு நம்ம என்ன காரணம் சொன்னோம்? என்ன இல்லைன்னு சொன்னால் அவருக்கு வந்து தன்னைத்தானே திருப்பி பார்க்குற முனைப்பு இல்லைன்னு இதில் வருது. வந்தாச்சு, புரியுதா? பேரின்பம் தந்தாய். என்னை உருக்கி என் பசுபோதத்தை தொலைத்தாய். பசுபோதம்னா முனைப்பு, உயிரினுடைய முனைப்பை தொலைத்தாய். என்னை உருக்கி என் பசுபோதத்தை தொலைத்தாய். பசுபோதம்னா பசு ஞானத்தை தொலைத்தாய். வேறு வார்த்தையில் சொன்னால் என்னுடைய முனைப்பை நீக்கிறாய். நீ என் பெரியவன். என் உயிருக்கு உயிரானவன். உன் அருள் எனக்கு எப்போதும் கிடைக்க நீ அருள வேண்டும். உயிருக்கு உயிரானவனே, உன் அருள் எனக்கு எப்போதும் கிடைக்க எனக்கு அருள வேண்டும். அந்த தனக்கு அந்த உயிர் பற்றிய சிந்தனை இல்லைங்கிறத பதிஞ்சிட்டா இருப்பாருங்க. அந்த மாதிரி என்பே உருக நின்னருள் அளித்து இணைமலர் அடிகாட்டி முன்பே என்னை ஆண்டு கொண்ட முனிவா முனிவர் முடுமுதலே என்பே அருளி எனை உரிக்கு உயிர் உண்கின்ற அந்த உயிரை சாப்பிட்டுட்டாரு. இப்போ நமக்கு வந்து உயிரை சாப்பிடாதனால தான் 85ல் நான் அதை சாதித்தேன், 90ல் இதை சாதித்தேன், 2000ல் அதை சாதித்தேன். நம்ம வந்து நம்மை நாமே மெஷர் பண்ணுறோம். ஆனால் மாணிக்க வாசகரால் தன்னைத்தானே பார்க்க முடியலை. அதனால தான் அவர் இதுக்கு காரணம் தெரியலன்ட்டார். ஆமாம், ஆமாம், ஆமாம். உயிருண்ணி பத்து பின்னால் அதுதான் வருது, வந்திருக்கோம் அல்லது இனி வரணும்னு நினைக்கிறேன். உயிருண்ணி பத்து. உயிர் உண்ணுதல் என்பது தன்னை இழத்தல். ஊன்கட்டு உயிர்கட்டு அதான் உயிருண்ணி. உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் நான் கட்ட வாவாடி தெல்லையனும் கொட்டாமோ, இதுக்கு முன்னாடி இருக்குது உயிருண்ணி பத்து. அதைத்தான் இங்கே சொல்கிறார். உயிருண்கின்ற எம்மானே நண்பே அருளாய். நண்பே அருளாய்னா உன் அருள் எனக்கு நட்பாகணுங்கிறார். நம்ம இதை தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். பொருள் நட்பு போச்சுது. இப்போ நம்மளால் ஏன் பொருள் இறைவனுடைய நட்பை பெருசாக நம்ம விரும்ப முடியுது? இப்போ நம்ம பாடம் படிக்கிறோம்.
சரியாக 8 மணிக்கு 7:30க்கு பாடம் முடிக்கிறேன்னு வச்சுருங்களேன். சிவபெருமானை வந்து நீங்கள் நைட்டு முழுவதும் எல்லோரும் முடிச்சிருங்கன்னா உட்காந்துருவோமா? நம்ம உட்காருவோமா? சிவபெருமானை வந்து டெய்லி இதே மாதிரி வந்துருங்க, நைட்டு முழுவதும் அங்கே இருங்க, பாடம் படிங்கன்னு சொன்னால் கேட்போமா? நம்ம அவருக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருப்போம். என்ன சொல்லுவோம்? சாமி நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது, நீங்கள் கடவுள் சரி, எங்களுக்கு 1000 வேலை இருக்குன்னு சொல்லுவோம்ல. அந்த இடத்துல யாரும் இல்லை, நாம இல்லைங்க. மாணிக்கவாசகர் இல்லை. இறைவன் சொல்கிறத கேட்குற இடத்துல நம்ம இல்லை. ஆனால் மாணிக்கவாசகர் இருக்கிறார். அவங்களுடைய வரலாறுகளையெல்லாம் எடுத்து பார்த்தா அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஞானிகளுடைய வரலாறு, சந்தானக்குறவர் வரலாறு, சமயக்குறவர் வரலாறுலாம் எடுத்து பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஒரு தில்லைவாழ் தீட்சிதராக இருக்கிற ஒருத்தர் போய் ஒரு துணிக்கு போடுற கஞ்சியை குடிப்பாரா? நம்ம குடிப்போமா? என்ன ஆட்டம் போடுவோம். என்ன சொல்கிறீங்க? அவங்க அதுக்கு தயாராக இருந்தாங்க. பெருசாக அவங்களுக்கு எதுவும் தெரியல. அதான் அவங்களுக்கு இது பெருசாக தெரியும். ஆமாம், அவங்களுக்கு அருளை தவிர ஒன்றுமே தெரியாது. அருளை தவிர ஒன்றுமே தெரியாது. இது எல்லாமே நாம் வந்து புத்தகத்தில் இருக்கிற உரையை வச்சு சொன்னோம். ஒரு பாயிண்ட், ஒரு வார்த்தை கூட இந்த மாணிக்கவாசகர் கருத்திலிருந்து என்ன செய்யலை, மாறுபடலை. அவ்வளோதான். அதுதான் நம்ம பண்டார சாத்திரத்துக்கு போகிறோம். சரி, இதுதான் நம்முடைய வரவு செலவு. இதில் ஐயா 1/2 ஹவருங்க ஐயா.